ஏன் சக்தி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? தூக்கு தண்டனை கைதி கூட உன்னோட கடைசி ஆசனைன்னு அவங்க கிட்ட கேட்பாங்க. ஆனா நீ இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நான் உன்னை நிறைய விஷயத்துல காயப்படுத்திருக்கேன். அத நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் உனக்கு எப்படி வலிச்சிருக்கும்னு நான் உணர்ந்தனாலதான் நான் உன் வீடு தேடி வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். அந்த டாக்டருக்கும் உனக்கும் கல்யாணம் பேசி முடிச்சப்ப நான் எப்படி துடிச்சேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம்னு நினைச்சு எவ்வளவு நான் ஆசையா இருந்தேன் தெரியுமா? மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு எப்படி இன்னொருத்தி கழுத்துல என்னால தாலி கட்ட முடியும்? உனக்கு எதை வேணாலும் தூக்கி எறிய நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ என்னையவே தூக்கி எறிஞ்சிட்டியே. வார்த்தைக்கு வார்த்தை உங்க பொண்டாட்டியா வாழ்ந்த நினைப்பு மட்டும்தான் இப்போ வரைக்கும் என்ன உயிரோட வச்சிருக்கேன்னு சொல்லுவியே. அப்போ அதெல்லாம் பொய்யா? சொல்லு சக்தி, அதெல்லாம் பொய்யா? இந்த உலகத்திலேயே உன் ஒருத்திய மட்டும்தான் என் உயிரா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என் உசுரை புடிங்க கையில கொடுத்துட்டு அத்தை கிட்ட போய் அனிதா கழுத்துல தாலி கட்டுவான்னு சொல்லிட்டு வந்திருக்கிய. எதுக்கா சக்தி? எதுக்கா இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன? அத்தை வந்து என்கிட்ட கேட்டப்ப எனக்கு இந்த வார்த்தையை சொல்ல தெரியாதா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு தானே நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீ என்னன்னா என் மனசு சுக்குநூறா உடச்சிட்டிய சக்தி. ஒருத்தங்க இந்த உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனா நீ உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு இருக்கியே. எதுக்காக இப்படி பண்ண சக்தி? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். பதில் சொல்லு. வாயை திறந்து பதில் சொல்றே. சக்தி, இங்க பாரு சக்தி, நீ பாரு சக்தி, என்ன பாரு, என்ன பாரு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது சக்தி. அதே மாதிரி நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது. இப்பவே அத்தை கிட்ட போய் என்னால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியாதுன்னு நீயே போய் சொல்லிட்டு வந்துரு. சொல்லு சக்தி, பிளீஸ் சொல்லு சக்தி. அது எப்படி சக்தி என்னால முடியும்? என்னால முடியாது சக்தி. நீ சொல்லு சக்தி, நானும் கூட வரேன். நீ அழாத, நான் உன் கூட இருப்பேன். ஓகே? அழாத அழாத, உன்னால முடியும் சக்தி. ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ் நீ போய் சொல்லிரு. ப்ளீஸ் போய் அத்தை கிட்ட சொல்லு சக்தி. ஏதாவது சொன்னாங்கன்னா அத்தை கிட்ட நான் பேசுறேன். நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சிவா சார். என்னால அதை பண்ண முடியாது. நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். ஆனா நான் ருத்ரா அம்மாவை என்னோட சீதா அம்மாவா தான் பாக்குறேன். இது வரைக்கும் பிரிச்சு பார்த்ததே இல்லை. அவங்க என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சு மடிப்பிச்ச கேட்கும் போது என்னால என்ன சார் பண்ண முடியும்? மக தாய் கிட்ட கெஞ்சலாம், ஆனா எந்த தாயும் மக கிட்ட கெஞ்ச கூடாது சார். பெத்த பாசமா இல்ல நம்மளோட காதலான வரும்போது நம்ம காதலை விட பெத்த பாசம் தான் சார் எனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எனக்காக அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்டதில்லை. நான் முதல் முறையா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீங்களும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை உண்மைன்னா, நம்ம உறவுக்கு நீங்க இன்னும் மரியாதை கொடுக்கறீங்கன்னா
தயவு செஞ்சு நான் ருத்ராமாக்கு கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்தணும் சார். இத நான் எனக்காகவோ இல்ல அனிதாமாக்காகவோ கேட்கல, ருத்ராமாக்காக தான் கேக்குறேன்.